ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. 44,228 வேகன்சி. அதில் நம்ம தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,800 வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜிடிஎஸ் வேகன்சிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிட்டு அப்படின்னா காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம், அதே மாதிரி வேஸ்ட் ஆஃப் மணி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் அப்ளை. மற்றபடி நீங்கள் காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஜாப் இல்லாமல் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 10th வரைக்கும் படிச்சுட்டு 12th வரைக்கும் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸோடைய சர்க்கிள் வைஸாக எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. அதுக்கு இந்த இடத்துல தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வைஸாக என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன வகுப்புகளுக்கு வேகன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இந்த இடத்துல ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேலிடேட் இமெயில் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து நீங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக வெரிஃபை பண்ணுங்கள். இமெயில் ஐடியை நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணால் கூட இந்த மாதிரி கேப்ஸ் லெட்டரில் தான் அது சேஞ்ச் ஆகி வரும். இதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ என்னுடைய நேம் வந்து மகேஷ்குமார் ஸ்பேஸ் எஸ், இதுதான் என்னுடைய மார்க் ஷீட்டில் இருக்குது. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய அப்பா நேம் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டியை பொறுத்தளவு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, அதனால் அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, இந்த 5 கம்யூனிட்டி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஓபிசியை பொறுத்தளவு பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே தான் வருவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய வகுப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருங்க. நான் வந்து பிசி கம்யூனிட்டி, அதனால் ஓபிசி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செலக்ட் சர்க்கிளில் 10th வந்து நீங்கள் எந்த சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் உங்களுடைய 10ஆம் வகுப்பு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த வருடம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு கேப்சா வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதற்கான ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 10ஆம் வகுப்பு நீங்கள் எந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து தமிழ் மீடியமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதனால் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாயரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சருடைய சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் சைஸில் நீங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சரை ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் தென் நீங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன் செகண்ட் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ஹோம் பேஜ் வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு டேப் இருக்கும், இதில் அப்ளை அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும், பட் மறந்துட்டேன். நீங்கள் என்டையர் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். மொபைலில் அப்ளை பண்ணாலும் ஓகே தான், பட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கும், அந்த மோடை போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை டைப் பண்ணிவிட்டு செலக்ட் சர்க்கிள் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் சர்க்கிளில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஒரு கேப்சா வேல்யூ இருக்கும், அதையும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண போதுங்க. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டோர் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க, தெருவுடைய பெயரை குறிப்பிடுங்க, அண்ட் தென் உங்களுடைய வில்லேஜ் அதுலனா சிட்டியோடைய நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மாவட்டத்தின் பெயர், அதுக்கப்புறம் பின்கோடை கொடுத்துருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை நீங்கள் எனபிள் பண்ணாலே இந்த டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு சில பேருக்கு கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு இருக்குன்னா தனித்தனியாக டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது சர்க்கிள் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் 10th பாஸ் அவுட் ஆன அந்த இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துட்டோம். அதனால் அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ண போகிறது செலக்ட் போர்டிலேருந்து ஃபில் பண்ணணும். செலக்ட் போர்டு அப்படிங்கிறதுல நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் சிபிஎஸ்சினா அதை கொடுங்க. நான் வந்து ஸ்டேட் போர்டில் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து 2009 10ஆம் வகுப்பு பாஸ் அவுட் ஆனேன். 2011க்கு அப்புறம் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸில் ப்ராக்டிக்கல் மார்க் போடுற மாதிரி இருக்கும், டிவைட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்கீம் கிடையாது, அதனால் எனக்கு சயின்ஸ் ஒரே ஒரு மார்க் தான். ஸோ அதனால் நான் அதை இன்புட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் 2011க்கு அப்புறம் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் போர்டில் உங்களுக்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல சயின்ஸை வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கை தனித்தனியாக போடுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போர்டில் படிச்சிருக்கீங்களோ அதை தெளிவாக கொடுத்தாலே உங்களுக்கான ரிசல்ட் டைப் தெளிவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மார்க் கேட்டிருக்காங்க. உங்களோட இங்கிலீஷ் மார்க்கை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெண்டாவதாக சப்ஜெக்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு தமிழ். ஸோ தமிழ் கொடுத்துட்டு தமிழில் வாங்கியிருக்கிற மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸில் எவ்வளோ மார்க்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சயின்ஸில், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸில். ஸோ இது எல்லாமே என்னுடைய மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்கை தான் நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்கை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அண்ட் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோடைய ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வைஸ் போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன டிவிஷன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சர்க்கிள். ஓகேவா? ஸோ நான் வந்து தூத்துக்குடி டிவிஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு பேஜுக்கு 10 வேகன்சி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6 பேஜ் இருக்குது. 6வது பேஜ் முடிவில் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். மொத்தமாக எனக்கு 60 வேகன்சி இருக்குது. ஸோ என்னுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி. ஓகேங்களா? நான் வந்து ஓபிசி, அதாவது பிசி தான் என்னுடைய கம்யூனிட்டி. நான் வந்து ஓபிசியில் கொடுத்துருக்கேன். ஏன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கான வேகன்சி வந்து ஓபிசி வேகன்சி காமிச்சிருக்காங்க, அதே மாதிரி அன்ரிசர்வ்டு வேகன்சி காமிச்சிருக்காங்க. இந்த அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறது பொதுவான ஒரு வகுப்பு. ஓகேவா? இந்த வேகன்சி எல்லாருக்குமே காமிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி வேகன்சி காமிப்பாங்க, அன்ரிசர்வ்டு வேகன்சி காமிப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓபிசி வேகன்சி மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடணும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் வருதோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடணும். எனக்கு வந்து 6 பேஜில் 60 வேகன்சி காமிக்கிறாங்க. இந்த 60 வேகன்சிக்கும் நான் வந்து எலிஜிபிள், அதனால் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது முதல்ல நீங்கள் எந்த இடத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, இரண்டாவதாக எந்த இடத்துக்கு கொடுக்குறீங்க, மூன்றாவதாக எந்த இடத்துக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த டிவிஷனுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அதனால் இதை வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வந்து 2வது முன்னுரிமை கொடுக்குறேன், அதனால் 2 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடம் முதல்ல வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மற்ற பிளேசஸ் எல்லாமே நீங்கள் 2, 3, 4 சொல்லிட்டு உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டேன், எல்லா நம்பரையுமே டைப் பண்ணிட்டேன். எனக்கு மொத்தமாக 60 வேகன்சி காமிக்குது. அப்போ 60 நம்பர் நான் டைப் பண்ணணும். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நான் 60 வேலைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா வேகன்சிக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு சில இடத்துக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு மீதி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி காமிக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துருங்க. இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை நீங்கள் முதல் இடமா கொடுத்துக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி மற்ற இடங்களை நீங்கள் அடுத்த நம்பர்களை நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, இந்த டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்பர் வந்து தப்பாக
கொடுத்துட்டீங்க, ஒரே நம்பரை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. அந்த எரர் வராமல் தெளிவாக பொறுமையாக இருந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணக்கூடிய பேஜ் வந்துடும். ஸோ எனக்கு வந்து ₹100 ஃபீஸ் காமிக்குது. எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸே கிடையாது, நீங்கள் ஃப்ரீ தான். ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ எனக்கு வந்து ₹100 ஃபீஸ், அதனால் மேக்கப் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து ஃபீஸை பே பண்ணணும். ஸோ ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங், யூபிஐ இருக்குது, அண்ட் தென் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் யூஸ் பண்ணி ஃபீஸை வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபீஸை பே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெட்டு கட் ஆகிடுச்சு, வெளியில் வந்துட்டு பேஜ் வந்து ரீலோட் ஆகலை, இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் செக் ஃபீஸ் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபீஸ் வந்து பெய்டு ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இல்லைனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் வந்துடுது, பேஜ் லோட் ஆகலை, நெட்டு கட் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க, அந்த பேஜை என்டையராக க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அப்ளை ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னா நீங்கள் திரும்பியும் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து நீங்கள் உள்ளே போகும்போது எந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது வரைக்கும் டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான அப்ளிகேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் திரும்பியும் சொல்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட், படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.